ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சண்டே ஸ்பெஷலில் நம்ம மத்தி மீன் குழம்பு தான் பண்ண போகிறோம். சரிங்களா? அதுக்கு தேவையான நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலெண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் வடகம் சேர்த்துருக்கேன். சரிங்களா? எல்லாத்தையும் சேர்த்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கடுகு வெடிச்சிச்சு. இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா வெங்காயம் போட்டுக்கலாம். நான் ஒரு வெங்காயம் போட்டுக்கிறேன். நான் ஒரு பச்சை மிளகா போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு காரத்துக்கு நீங்கள் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் 2 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி வந்து நான் இடித்து வச்சுருக்கேன். நான் அதையும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் தக்காளி போட்டுக்கிறேன். நான் 2 தக்காளி போட்டிருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். ஓகேங்களா? நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நான் 2 நெல்லிக்காய் சைஸில் புளி வந்து ஊற போட்டிருக்கேன். இதை நல்லா கரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து புளி தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 3 டம்ளர் புளி தண்ணி ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. குழம்பு நல்லா கொதித்து லைட்டாக திக்காகி வரட்டும். ஓகேங்களா? எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம மீன் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சின்ன மத்தி மீன் தான் வாங்கியிருக்கேன். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், மத்தி மீன் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொத்தமல்லி வந்து தூவிக்கலாம் லாஸ்ட்டாக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 நிமிஷம் மீனை வந்து நம்ம கொதிக்க விட்டோம்னா, லைட்டாக கொதி வராமல் இருந்தால் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கொதி வருது பாருங்கள். இப்போ லாஸ்ட்டாக நம்ம நுணுக்கி வச்சுருக்க மிளகு வந்து நம்ம இப்போ அதில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இது லைட்டாக அப்படி ஃப்ளேவர் கோசம் தான், வாசனை நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? மத்தி மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபாலோவும் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.